கேட்டியா ஏப்புள்ள திரிசா? ஏன்னா அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் தாய் மாமனா? நாங்களும் இருக்கல, நாங்களும் தாய் மாமன் தானே. எல்லா பெண்களுக்கும் அதே மாமா உன்னை பார்த்துக்கிட மாட்டோமா? நாங்கள் சொன்னல நீ காலேஜ் படி அப்படியே ஒழுங்காக படிச்சுட்டு முன்னாடி வர பார்த்தா அப்படி ரைஸ் மில்காரனு கட்டி வைக்கலான்னு சொன்னமா இல்லையா? நீ பாட்டு சீமைக்கு போகிறேன்னு போயிட்ட. என்ன கண்ணீர், என்ன பிரச்சனை தினமும் பார்க்குறோம், வேதனையாக இருக்குது. இந்த டிவிக்கையில் 35% எப்படி வந்துச்சு? திரிசா வெற்றிக்கிழங்குற நம்பிக்கையில் தான் நம்ம ஊர் பையில போட்டானுவே. நீ பெசாமவா வெட்டு ஒன்று துண்டுறன்னு பார்த்துருவோம். திருச்சியில் ஒரு கை பார்த்துருவோம். திருச்சிரா பள்ளியை அழிச்சிட்டு திரிசா ரா பள்ளின்னு மாற்றிட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நம்ம பிள்ளைகளுவா சீமைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் படாத பாடு படுதாளுவா. நீ பேசாமல் ட்ரெயினில் ஏறி வந்துருமா? அதே முனியாண்டி விலாஸ் எங்கே காப்பி குடிச்சி அங்கே வந்துரு. ரைஸ் மில் பக்கத்தில் தான் இருக்குது. பேசாமல் மீனாட்சி கோயில் பக்கம் வந்துரு. மாமாவும் அத்தையும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். புரிஞ்சா? தனி கட்சி ஆரம்பிக்கும், கப்பை தூக்குறோம். அது என்ன தாய் மாமங்கிறதா எல்லாருக்கும் உரிமை இருக்கே. எங்களுக்கும் தாய் மாமனா இருக்க தெரியும், அண்ணன் தம்பிகளாக இருக்க தெரியும். எங்களால் முடியாதா? புறப்பட்டு வாமா. நம்ம ஊர் பெண்களுக்கு ஒன்றுனா துணிஞ்சு இறங்கி அடிப்பானுவே நம்ம ஆட்கள். நம்ம பையில ஃபயராக இருப்பானுவே. என்னமோ தெரில, இந்த மானங்கட்ட சமுதாயம் எப்பமோ ஆம்பளையே தான் பெருசாக பேசுறதை தவிர இந்த மாதிரி பிள்ளைகளை பொட்டை பிள்ளைகளை அரவணைச்சு போகிறதில்லை. நாங்களாம் அந்த காலத்தில் பொட்டை பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது சென்றுவா வென்றுவா அப்படி சொல்லுவோம். தாய்மாமா அத்தை பிள்ளை குட்டிகள் எல்லாம் ரெடியாக இருக்க, கிளம்பி வா பொட்டி பொடி எடுத்துட்டு. ஒன்று அடித்த இடத்துலையே ஆட்சி செய்யலாம் பாரு. உண்மையான தாய்மாமெல்லாம் இங்கே தான் இருக்கானுவே.